வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கை மலர்கள்லேருந்து நாலொரு நற்சிந்தனையிலேருந்து இறையோடு இணைந்த செயல் அப்படின்ற விதத்தில் சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றத கேட்போம். நீங்கள் வாழ்த்தி கொண்டே இருக்க இருக்க உயிர்கலப்பு வர தீமை செய்யக்கூடியவர்கள், தீமையான எண்ணம் உடையவர்கள் எல்லாம் நம் நினைக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு திருப்பம் வந்துவிடும். இவரோடு போராட்டம் செய்வதேன், இவருக்கு போய் தீமை செய்தோமே என்று தவறாக நினைத்தோமே என்று எண்ணம் வரும். இந்த உயிரோட்டம் அவர்கள் உள்ளத்தில் தானாகவே அவர்களுடைய நிலைமைக்கு மாற்றிக்கொண்டு குணத்தை மாற்றி நன்மையே செய்வதற்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, நாம் எங்கேருந்து வாழ்த்தணும் அப்படின்னாவே அதுக்கு மனசு தான் மெயின். அப்போ மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்ற மாதிரி மனசை வச்சாதான் நம்ம வாழ்த்தக்கூடிய அந்த தன்மையே வரும். அப்போ நாம் வாழ்த்தும் போது முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம மனசை எங்கே வைக்கிறோம், எந்த இடத்துல உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லை. உணவு மனம் அறிவோடு இணைந்து செயல்படும் போது பிரபஞ்சத்துக்கு போயிடுது. அப்போ மனம் விரியும் போது வாழ்த்தக்கூடிய தன்மையும் மனதளவில் விரியுது. அப்போ வாழ்க என்று நம்ம சொல்லும் பொழுது நல்ல எண்ணத்தோடு முதல்ல நமக்கு நாமே வாழ்த்தி கொள்கிறோம். அப்போ நமக்கும் கொடுக்குறோம், அடுத்தவங்களுக்கும் அந்த அலையை என்ன பண்ணுங்க, போய் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இப்படி வாழ்த்தி தான் எல்லாரையும் நம்மோடு இணைந்து நாம் செயலாற்றக்கூடிய தன்மை. ஏன்னா தனி மனிதன் அமைதி வேணும் அப்படின்னா சமுதாயத்தின் கூட்டமைப்பு வேணும், அது குடும்பமும் வேணும். அந்த விதத்தில் நாம் இந்த வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்குங்க, நம்மை சுற்றி ஒரு அலையக்கம் வரும். அந்த அலையக்கத்துக்கு வாழ்த்தால என்ன பண்ணுங்க, எல்லாரும் நம்ம கூட ஒரு அன்பாக பழக தொடங்குவார்கள். இதுதான் வாழ்த்துவதற்கு 1000 தடவை இல்லை, அதுக்கு மேலே கூட வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம். தவம் செய்த பிறகு நாம் என்ன பண்ணுறோங்க, எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வாழ்த்திட்டே இருந்தோம்னா வாழ்க்கை நமக்கு அந்த வாழ்த்து சொல்லியே நம்ம மனம் என்ன பண்ணுங்க, மாற தொடங்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம ஒரு 10 பேர் சொல்கிறோம், 50 பேர் சொல்கிறோம் அப்படின்னா வாழ்த்த அவர்கள் வாழ்வார்கள். நம்ம எப்பயுமே சொல்கிறோமே, இப்படி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறோம் அப்படின்னா நாம் உயர்ந்து கொண்டே போகலாம். அப்போது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இன்னொருவரை நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா அவங்களும் வாழ்வாங்க. கண்டிப்பாக மாற்றம் என்பது வந்தே தீரும். அப்போ நல்லவர்களை வாழ்த்தணும், நமக்கு துன்பம் கொடுப்பவர்களையும் வாழ்த்தணுன்ற சுவாமிஜி. அதில் 2 விதத்தில் சந்தோஷம் நடக்குது. ஒன்று, அவங்க நமக்கு இணக்கமாக இருப்பார்கள். இல்லை அப்படின்னா நம்மை விட்டு அவர்கள் விலகுவார்கள். அவங்களுக்கே அப்படின்னா நம்ம நமக்காக நன்மைக்காக பாடுபடுறவங்க வாழ்த்த அவங்களும் வாழ்வாங்க, நாமும் சிறப்பாக வாழ்வோம். அதுதான் சுவாமி சொல்றார், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த மந்திரங்களுக்கு மேலான திருமந்திரமாகும். எல்லா மந்திரத்துக்கும் மேலே இந்த வாழ்கன்ற வார்த்தை. வாழ்க்கை என்பதே சிக்கல் நிறைந்த மனப்போராட்டம் ஆகும். உடலும் உயிரும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் தானே இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, நாம் சிக்கல் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் சிறப்பாக அமைய வாழ்க வளம்தான். பிற நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒளியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும். வாழ்த்து வீணாகாது. வாழ்க வளமுடன் என்று சொல்ல உடலும் மனமும் நன்றாக இருக்கும். சுவாமிஜி தான் சொல்றாரு, மனித மாண்பு அப்படின்றது ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைப்பொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதனே உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு. அப்போ மனிதன் என்பவன் அவனோட மாண்பை உணர்ந்துக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுங்க, உடல் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் அப்படின்னா மனம், உயிர், மெய் 3 மறைப்பொருள்கள். அந்த மறைப்பொருளை யார் உணர்றாங்களோ
அவங்களோட அறிவு உயர்ந்து கொண்டே போகும். அப்போ அவன் அறிவு உயர்ந்தாவே அவங்களோட அறச்செயல் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அறச்செயல் செய்கிறோம் அப்படின்னாவே மனம் தூய்மை பெறும். அப்போ ஞான நிலையில் வரும். அதான் சொல்கிறாங்க. அது கொடுக்கக்கூடிய பயிற்சி யார் தராங்க அப்படின்னா மனவளக்கலையில் தான். அந்த விதத்தில் மனவளக்கலை பயிற்சியை எடுத்துக்கொள்வோம். இறையோடு இணைந்து செயல் புரிய வாழ்கம் என வாழ்த்தி நாமும் வாழ்ந்து மற்றவர்களே வாழ வைக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.